சாப்பிடாச்சோ? பழம் சாப்பிட்டுட்டு செக்கா? ரைட்ரா, வாங்க போகலாம். ஹலோ ஹலோ ஹலோ, யாரு யாரு? அண்ணா ஒரு இளநீ கொடுங்கண்ணா. எவ்வளோ அது? 40. ஓ, பென் இருக்கா? பென் இருக்கா? நல்லா இருக்குண்ணா. காலேஜ்ண்ணா அதுக்குள்ள. அது எனக்கு வேணாம். செக் போட்டுக்கோங்க. சும்மா பண்ணனா, ஆக்சுவலா ஒரு யூடியூபர்ண்ணா, அதில் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் பண்ணேன். நீங்கள் செக்கை வாங்கி வச்சுட்டீங்கன்னா பவுன் டெஸ்ட் என்ன பண்ணுவீங்க? அல்ல 5 பைசா கூட இல்லையே. 40 ரூபாயில் நான் என்ன பண்ணிட போகிறேன்? ஓகே, நான் பே பண்ணிடுறேன். அப்புறம் சும்மா சொன்னா எனக்கு பிடிக்காது, அதை கொடுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பரவாயில்ல, அதான் நான் சாப்பிடுவேன். இன்னொன்று எனக்கு அதுதான் நான் வேணும். இன்னொன்று சாப்பிட்றேன். அவன் சாப்பிடுவான், எனக்கு வந்து அது கொடுங்கண்ணா, அந்த நல்லா டேஸ்ட். வாயை வச்சுட்டு சும்மா இருந்துருக்கணும். பிடிக்காது கிடைக்காதுன்னு சும்மா ஓர பண்ணா வாட்டுக்கிட்டாங்க. கட் பண்ணி குப்பத்தட்டில் போட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. இதுக்கு முன்னாடி யாரும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களாண்ணா? ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நான் டேஸ்ட் ஆச்சு. ஒரே நிமிஷம். குடிச்சிட்டு வாங்கிக்கலாம். நான் பே பண்ணிட்டு. ஆக்சுவலா இதை பழக்கடையில் போய் பண்ண சொன்னாங்கண்ணா. ஆமாம், இது பழத்துலையா வரும்? இது காய் தானே? $80 தானே நான் சொன்னீங்க? ஐயோ பரவாயில்லண்ணா. ஸோ ஸ்வீட் ஆஃப் நான் 80 போடுறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணாக்கு 100 rupees போடுறேன். வெயில் அடிக்குது, எப்படி நான் நிற்கிறீங்க? தேங்க்யூ, நான் பார்க்கலாம். பாய். ஆமாம், குடிச்சிட்டு வாங்க. கேமராமேன் நீதான் குடிங்க. வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. வயிறு சூப்பராக இருந்துச்சு இளநீ. அண்ட் எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து கேமராமேனுக்காக தான் வாங்குது.
வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறா அவர். முன்னாடியே அதை ஓரமாக வைங்கன்னா சொல்லியிருந்துருக்கலாம். சாப்பிட மாட்டேங்க கீழே சும்மா ஒரு கெத்து காமிக்கலாமே, கோட்லாம் போட்டு வந்துருக்கோமே. நீங்கள் கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா நான் வெட்டினேன், அதுக்கப்புறம் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. இதாங்க இளநியில் சூப்பராக இருக்கும். பிடிச்சவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு பிடிக்கும். கைஸ் அண்ணா வந்து ஆக்சுவலாக உடன் ஸ்பூன்லாம் கொடுத்துருக்காங்க. பட் உடன் ஸ்பூன் எனக்கு தான் யூஸ் பண்ண தெரில. அது நம்ம என்ன பண்ணலாம்னா கை விட்டலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக இளநீ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் என்னோட அந்த இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இது வந்து நான் குப்பையில் போட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் அந்த அண்ணாட்ட எடுத்துட்டாங்க. நான் பரவாயில்ல சொல்லி எடுத்துட மாட்டாரு. ஓ மை காட், இஸ் ஸோ ஹைஜீனிக். அண்ட் இது வந்து நம்ம கேமராமேனோடது. நான் வந்து 50-50 போட்டுக்கிறோம். செம்மையாக இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது கைஸ். எல்லாமே ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே பழக்கடைக்கு தான் பிளான் பண்ணி அங்கே வந்து கிளம்பணும். வரவழியில் ஒரு பழக்கடையும் இல்லை. பார்த்தா இளநீ கிடந்துச்சு. வா இளநீ கடை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நான் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன், இளநீ பழத்தில் வரும். அதுவும் அந்த அண்ணா கிட்டே கேட்டால் அந்த அண்ணா இல்லை சொல்லிட்டாங்க. ஓ மை காட். ஸோ நம்ம திருப்பி ஒரு பழக்கடைக்கு போயிட்டு வீரரை பண்ணுறோம். வாங்க போகலாம். சேம் அங்கிள். ஆண்டி எனக்கு வாழைப்பழம் வேணும். எவ்வளோக்கு வேணுமா? 100 rupeesக்கு வேணும். இந்த இதான் பார்க்க இதாக வேணும். அது பென் வச்சுருக்கீங்களா ஆண்டி? பெண்ணு? ஆமாம் ஏன்ட்ட இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50 ரூபா தானே சொன்னீங்க? ஓகே ஆண்டி. ஆக்சிஸ் பேங்க். சரி 100 ரூபாய்க்கு போட்டுங்க. நான் ரொம்ப டைட் ஸ்கெடியூல் இருக்கிறனால மறந்துட்டேன் ஆக்சுவலாக. கேச்சு கொடுப்போம். வேறு என்ன? அவ்வளோதான் ஆண்டி. என்ன செக் கொடுக்குற? ஆமாம் ஆண்டி, நான் ஒன்லி செக் மட்டும் தான் டீல் பண்ணுவேன். நான் கேஷ் எல்லாம் வச்சுக்கிறதே கிடையாது. ஜிபே பண்ணு. ஜிபே ஏமாத்துறாங்களே இப்போ, நிறைய ஸ்கேம் நடக்குதுல்ல ஜிபேல. இதை நீ இப்படி கொடுத்தா நான் எங்கே போய் மாற்றுறது? நீங்கள் பேங்க்கில் போய் ட்ராப் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இங்கே பாருங்க 100 rupees. 101 ரூபா போடவா? 101 ரூபாய். ஒரு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 rupee பண்ணுடா. 1 rupee டிப்ஸ் ஆண்டி உங்களுக்கு 101. பார்த்தீங்களா வந்து மாத்திரம் மாறலன்னா நான் என்ன பண்ணுறது? ஆண்டி இது இன்னைக்கு டேட் என்னது? 6ஆம் தேதி தானே? இப்போ நான் எங்கே அந்த பேங்க் போகிறது? ஆண்டி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இப்படி போனீங்கன்னா ஒரு பேங்க் வரும், ஆக்சிஸ் பேங்க். 2 ஸ்டாப்பிங் தான், 20 rupees ஆகும். நீங்கள் ஆட்டோ பிடிச்சிட்டிங்கன்னா அங்கே போய் இறங்கிட்டு இந்த செக்கை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 50 rupees கொடுத்துருவாங்க அக்கௌண்ட்டில் டேரெக்டாக. ஆச்சு 100 rupees கொடுத்துருவாங்க. 101 ரூபா கொடுத்துருவாங்க. இதை நீ ஜிபே பண்ணிட்டு போயா? ஜிபேவே என்கிட்ட கிடையாது. நாங்கள் அகெயின்ஸ்ட் ஜிபே. தெரியாதா உங்களுக்கு? நீ வீடியோ பண்ணுறது தெரியாது. எல்லாமே தெரியுது உங்களுக்கு. ஈஸியாக கண்டுபிடிச்சிடாங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க ஆண்டி? ஏன் நான் உங்கள் ப்ரோக்ராம் எங்கள் பசங்க தினமும் பார்க்குறாங்களா? ஐயோ செம கியூட். உங்ககிட்ட நான் இந்த வேலையை பண்ணுவேன்னா? நான் ஜிபே ஃபோன்பே எல்லாமே யூஸ் பண்ணுவேன். எனக்கு எல்லாமே என்கிட்ட எல்லாமே. உன் ப்ரோக்ராம் ஒன்று விடாது என் பசங்க பார்த்து நாங்கள் சிரிச்சுன்னு கிடப்போம். ஓ ஸோ ஸ்வீட். கைஸ் ஆக்சுவலா ஆண்டி வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரா. எங்க பசங்க தினமும் காட்டுவாங்க, அம்மா அங்க பாருமா இவங்க எங்க அவங்களும் கிளாஸ் படிச்சிருக்காங்க. ஓ இதுல படிச்சிருக்காங்க. வாவ். அதனால அவங்களுக்கு அவங்க தினமும் தெரியும். அவங்க வீடியோ பண்ண போறது தெரியும். சப்ஸ்கிரைபர்ட்டே வந்து இந்த மாதிரி பண்றீங்க கூச்சமா இல்லச்சோ? சாரி ஆண்டி. நான் இப்போ டைரக்டா நான் ஃபோன் பண்ண யூஸ் பண்ணுவேன். எல்லாமே யூஸ் பண்ணுவேன். கசகி போடுற ஆட்டை யூஸ் பண்ணுவோம். எவ்வளோ படம் இன்னும் ஒரு ப்ரோக்ராமும் நீங்கள் அப்டேட் பண்ணதுமே எங்கள் பசங்க பார்க்குறாங்க. அந்த ஆண்டிகிட்ட வந்து பண்ணும்போது ஆண்டி ரொம்ப ஸ்வீட்டாக சிரிச்சுட்டே இருந்தாங்க. நான் அப்போயே டவுட் வந்துச்சு. பட் ஸ்டில் என்னோட சப்ஸ்கிரைபர்னு எனக்கு அப்போ தெரியும். நானும் உனக்கு சர்ப்ரைஸ் தான் கொடுத்தேன். வா சர்ப்ரைஸ் ஃப்ரம் சப்ஸ்கிரைபர். ஓகே ஆண்டி, நான் சொன்ன மாதிரி 100 ரூபா. 100 ரூபாய் போடுறேன். 100 ரூபாய் இருக்கு. 1 rupee வந்து உங்கள் க்யூட்டான ஸ்மைலுக்கு எக்ஸ்ட்ரா எடிட்டிங் ஃபார் குட் மார்க் மாதிரி. குட் மார்க் எக்ஸாம் ப்ரோக்ராம்லாம் பார்க்குறோம். தேங்க்யூ. என்னென்ன ஒரு நாளைக்கு போடுறியோ எல்லாமே எங்கள் பசங்க காட்டுவாங்க தினமும். தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. எனக்கு 1, அப்பாவுக்கு 2, இவனுக்கு 1. அவ்வளோ போதும். ஏன் அமைச்சதை நீங்கள் யாரையாவது கொடுத்துருங்க. எடுத்துட்டு போமா. யாராவது இல்லாதவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க. ஓகே கொடு. 1 4 மட்டும் கொடுங்க. அப்படியே சொல்றீங்க? ஓகே எனக்கு இன்னும் ஒரு கவர் மட்டும் கொடுங்க. அதில் நான் தனியாக போட்டுக்கிறேன்.
இது எப்போ வரும்? இது வந்து நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். சரி, நாளைக்கு நான் பார்க்குறேன். எங்கள் பசங்க 3 பேர் இருக்காங்க, தினமும் பார்ப்பாங்க. இல்லைண்டி, எனக்கு 4 மட்டும் தனியாக வச்சுட்டு பேலன்ஸை ஒரு கவரில் போட்டு கொடுங்க. ஸோ சாரி, நிற்க வச்சுட்டேன். 4 தனியாக அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, 4 தனி கவர் போட்டு கொடுக்க சொல்றாங்க. அதை அப்படியே கொடுக்க சொல்றேன். எடுத்துருங்க, இது மட்டும் அப்படியே எடுத்துருங்க. இந்த கவர்லேயே போடுங்க. ஏன் வேஸ்ட் பண்ணுங்க? அவ்வளோதான். நீங்கள் போகிற வழியில் ஆன்ட்டி பதட்டமாயிட்டாங்க என்னை பார்த்து. அவங்க வந்து ஷாக்கில் இருக்காங்க. பாய் போயிடுங்க. எஸ் பாய். இது பாய்ண்டி பாய். ஏன் கைஸ் நம்ம வந்து 2 பங்காக பிரிச்சிட்டோம். இப்போ எதுக்குன்னா 4 நமக்கு பேலன்ஸ் இருக்க எல்லாமே யாராவது இல்லாதவங்க கொடுக்கலாம். ஆன்ட்டிக்கிட்ட தான் கொடுத்தா அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க நினச்சேன். பட் ஷீ ஸோ ஸ்வீட். பேட்டாக கொடுக்கணும். ஃபைன், ஓகே. இந்தாண்டி இருக்காங்க, இந்தாண்டிகிட்ட போய் பண்ணோமா? பார்த்துட்டு போகிறோம். நான் ஃபோன் இருக்கடா. வாழைப்பழம் வாங்கிக்கிறீங்களா? இல்லை, உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரி, ஓகே. பை படி, விடுறேன். பாய். ஆ, ஃபர்ஸ்ட் வீடா? ஆ ஆ அந்த அண்ணாண்ட பக்கத்தில் ஆ அங்கே வருவோம். ஆ, அங்கே நான் வரணுமா? வேணாம், ஆ நீ வந்து அப்போ இந்த மாதிரி வந்தீங்கன்னா அங்கே பார்க்கலாம். நான் உங்களை வந்து அங்கே பார்க்கணுமா? அங்கே தான் உங்கள் வீடு இருக்கு. அங்கே வந்தால் உங்களை பார்க்கணும். பக்கத்துலம்மா நாங்கள். உங்கள் பேர் பாட்டி? எங்கள் வீடு தான். உங்கள் பேர்? எங்கள் பேர் கனகா. கனகா பாட்டி. சரி, நான் வரேன். இன்னொரு வாட்டி வரேன். ஓகே பாட்டி, பாய் பாய். பாய் பாய்டா. பாய்டா. பாய். ஸோ ஸ்வீட். அச்சு ரொம்ப ஹாப்பியாக கொடுத்தாங்க. பாய். ஏய், இந்த ஆப்பிள்லாம் சோட போயிட்டு இன்னொருத்தர்கிட்ட நம்ம இதை பண்ணிட்டு வீடியோ முடிச்சிடுவோம். கொய்யாப்பழம் இருக்கா? கொய்யாப்பழம் என்னம்மா? கொய்யாப்பழம் கொடுங்கண்ணா. சொல்லணும் ஒரு 25 ரூபாய்க்கு தாங்க. இல்லை, அரை கிலோ 50 ரூபா. 50 ரூபாவா? சரி, 50 ரூபாய்க்கு. கையில் காசு ஜிபேலாம் கிடையாதா? ஜிபேலாம் நான் என்கிட்ட ஜிபேவே கிடையாதுண்ணா. நான் ஒன்லி செக் மட்டும் தான் கொடுப்பேன். செக் எல்லாம் கிடையாதா? செக் ஏறிடுது. காசு இல்லையா? ஆ, காசா? பாஸா? பாஸ்புக்காண்ணா? காசு காசு காசா நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. நான் ஒன்லி செக் மட்டும் தான் போடுவேன். நான் கோச்சிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஒரு 50 ரூபாய்க்கு செக் போட்டு கொடுக்குறேன், வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்க. காசு தரேன், நான் காசு தரேன். பசி எடுத்து சாப்பிட்ணா இதெல்லாம். சரி, ஆனால் என்கிட்ட காசு 20 ரூபாய் தான் இருக்கு. 20 ரூபாய்க்கு தரீங்களா? ஐஸ் என்கிட்ட சேஞ்ச் இல்லை, நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் அண்ணாக்காக கொடுத்து நான் இல்லை 15 ரூபாய் இருக்கு. ஒன்றே ஒன்று கொடுங்க. குட்டியாக இருக்குல்ல, அங்கே கட் பண்ணி வச்சுக்கிங்களா, க்யூட்டா பூ மாதிரி, அது கொடுங்க. அது வேணாம், 3 தரேன். சரி, கோச்சிக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க. செக்கெல்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு வாட்டப்படாது. இதுனா பெரிய கடையாச்சா? என்ன தாஜா? அண்ணா, பெரிய கடையிலே செக்கெல்லாம் வாங்க மாட்டாங்களே. என் தொழிலை விட்டு நான் போய் பேங்க்கு போய் மாற்றி வந்த மாதிரியா? 50 ரூபாய்க்காக பேங்க் அப்போ சொல்கிற அப்படின்னு ஒரு 10,000 5,000 வியாபாரம் பண்ண முடியா? 10,000 15 அண்ணா டென்ஷன் ஆகிடும். ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா? அண்ணா, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கடையில் இருந்து வாங்க. டேஸ்டாக இருக்கும், சாப்பிடுங்க, கூல் ஆகிடுவீங்க. என்னங்கக்கா போடுங்க. வச்சலாம். இது அங்கிள் வந்து கொந்தளிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து சொல்லும். அங்கிள் வந்து லைட்டாக கொந்தளிச்சிட்டாரு. ஏன்னா செக்கெல்லாம் கொடுக்குறீங்க, 50 ரூபாய்க்கு செக் அப்புறம் க்யூட்டாக இருந்தது. 30 ரூபாய்க்கு போய் செக்கு கேட்டால் 50 ரூபாய்க்கு செக்கு கேட்டால் இவர் தரமாடிக்கிறா கைஸ். நம்ம ஃப்ரெண்டில் போய் வேறு யார்ட்டாவது கேட்பாங்க. கைஸ் ஆக்சுவலாக அங்கிள் வந்து கொந்தளிச்சிட்டாரு. 50 ரூபாய்க்கு எப்போ செக்கெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகானா. இந்த கொய்யாப்பழம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த சைடில் எங்கேயாவது பிரியாணி கடை இருந்தால் அவங்களுக்காக சீக்கிரமாக ஒரு சாப்பாடு வாங்கிட்டு ஓடுறேன். ஏன்னா அவங்க வந்து பசிக்குதுன்னு சொன்னாங்க. சீக்கிரம் வாங்கம்மா, எனக்கு பசி. அங்கே ஒரு கடை இருக்குது, அவங்க போகலாம். அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணு.
ஐயோ இது சாப்பாடு கடை இல்ல, இது தேங்காய் கடை. அண்ணா சாப்பாடு கடை எங்கேயாச்சும் இருக்காண்ணா? அங்கேயா? தேங்கண்ணா போகலாம், வராது அதுக்குள்ளே போகலாம். போயிட்டு வரோம். நீ போய் அந்த அங்கிளை பிடிச்சிக்கிறா, நான் போய் வாங்கிட்டு ஓடி வந்துடுறேன். வராரு. பிடிச்சி வந்துடுறேன். வாங்கிட்டு வந்துட்டேன் அங்கிள். பசிக்குது சொன்னீங்களா, உங்களுக்காக பிரிஞ்சி சாப்பாடு. தேங்க்யூ. ஸ்வீட் நல்லா டேஸ்டாக இருந்துச்சு. அங்கிள் அப்ளை பண்ணுங்களா? பழம் செம்மையாக இருக்குது. ஸோ நான் என்ன தெரியுமா பண்ணேன், அவசரமாக வேணும் அங்கிள் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஐஃபோன் நான் கடையிலே கொடுத்துறேன், அண்ணா வந்து பே பண்ண சொல்லிட்டு வாங்கலாம். ஸ்லிப்பர் போட்டுருக்கேன். போனாங்க ரெஸ்டாரண்ட்டு. அண்ணா நான் பத்திரமா வச்சுக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் ப்ளீஸ் தான் பத்திரமா சொல்லிட்டு ஓடு. டாய் ஐஃபோன்ரா வா. அண்ணா ஃபோன்ண்ணா. அதே ஒரு அங்கிள் என்னங்க சாப்பிடுங்க, செமையாக இருந்துச்சு. சாப்பிடுங்க, செமையாக இருந்துச்சு. யா 50 ரூபா என்ன சொன்னீங்க? தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. அவனோட கொய்யாப்பழத்தை அண்ணா கிட்ட கொடுத்துறேன். கேமராமேனோட கொய்யாப்பழத்தை அண்ணா கிட்ட கொடுத்துறேன் வயசு. நாங்கள் பேர் 50-50 போட்டுக்கிறோம். ஓகே, நான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பழக்கடையில் போய் இதை பண்ணணும். கரெக்டாக ரைட்டா? சூப்பராக. இப்போ எவ்வளோ நினச்சல ஆச்சு? ஸ்டார்ட் பண்ண எஸ் கண்டிப்பாக. Bro, courier photo mate. Thank you. பார்க்கலாமா? பாய். Subscribe பண்ணலாம். Thank you so much. ஓகே, அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லலாம். ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து. எனக்கு 3 பேர் ரொம்ப பிடிச்சிருந்து. உங்களுக்கு யாரும் பிடிச்சது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோலாம் வீடியோ லைக் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ நாளைக்கு உங்களை எல்லாரும் மீட் பண்றேன். இந்த டாடா ஃப்ரம் மச்சு. சன்னாய் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சு பாட்டி? ஓகே, டாடா வை. டாடா வை. பாபா எங்கே போட்டோ எடுக்கா? உங்களை எடுக்கல தாத்தா, நான் வந்து தம்ப்நெயிலுக்கு எடுத்துட்டு இருக்கோம். ஆமாம், கம்மியாக கொடுக்க முடியாது தாத்தாவை கம்மியாக கொடுக்க முடியாது. தம்ப்நெயில தான் நீங்கள் வருவீங்க யூடியூப்ல. நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர்? சதீஷ். சதீஷ் எந்த காலேஜ்? ஜெயின் காலேஜ். வாவ், நான் இப்போ தான் வந்துட்டு போனேன். ஜெயின் காலேஜா? ஆமாம், பார்க்கலையே. பாருங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டு? பிகாம் சி. தேங்க்ஸ்டா. பாய். பாய். யா கைஸ், கோவப்படுற மாதிரி இருந்துச்சா அப்போ பார்க்கும்போது? இப்போ தாத்தா ஒளியாரு என்னடா பண்ணீங்க?
எனக்கு பார்த்துட்டு ஓகேனா நம்ம அப்படியே